இந்த நோய் தொற்று காலத்தில் உங்கள் மருத்துவ தேவைகளுக்கு வீட்டில் இருந்தவாறே மருத்துவர்களிடம் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக தீர்வு காணலாம். தேவையுள்ள மருந்துகள் உங்கள் இல்லத்திற்கே கொரியர் செய்து தரப்படும். கான்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர், தி ட்ரெஷர் ஆஃப் சித்தா. வாட்ஸ்அப் நம்பர் 9600000038. ஸோ இப்போ ஓய்வு எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு கொஞ்சமான வேலை கொடுக்கணும். கொஞ்சமான வேலை கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? லோ கேலரிஸ் ஃபுட்டு நம்ம சாப்பிடணும். நம்ம முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நைட்டு நம்ம டின்னர் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:30 இஸ் அ ரைட் டைம். 7:30 முடியாது இப்போ இருக்கிற சூழ்நிலைனா மேக்ஸிமம் 9:30க்குள்ளே உங்களுடைய டின்னர் டைமை முடிச்சிடுங்க. அரிசி சார்ந்த உணவுகளுக்கு சின்னதாக ஒரு நம்ம ஸ்டமக்கை ப்ளோட்னஸ் பண்ணுற தன்மை உண்டு. அதுக்கு பேர் கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். சாப்பிட்றதுக்கு டின்னர் சாப்பிட்றதுக்கு ஒரு 1 hour 2 hour ½ an hour முன்னாடியாவது ஒரு நல்ல ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு டின்னர் போங்க. அது உங்களை இன்னும் ஆக்டிவாக வச்சுக்கும். இப்போ நான் ரொம்ப ஒபேசிட்டியாக இருக்கேன், எனக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருது, காலையில் ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு நல்ல கோவா, பப்பாயா, பொமுகிரனட் இதெல்லாம் என்ன பேருன்னா ஃபேட் எலிமினேட்டர் ஃப்ரூட்ஸ்னே பேர். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நான் டயட்டிஷியன் கோமதி கௌதமன் பேசுகிறேன். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரவு நம்ம படுக்க போகிற உணவு முறை எப்படி இருக்கணுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். நைட்டு நம்ம தூங்கும்போது நம்ம மட்டும் ஓய்வு எடுக்கிறது இல்லை, நம்மளுடைய கூட சேர்ந்து நம்மளுடைய உடல் உறுப்புகளும் ஓய்வெடுக்க போகிறது. ஸோ இப்போ ஓய்வெடுக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு கொஞ்சமான வேலை கொடுக்கணும். கொஞ்சமான வேலை கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? லோ கேலரிஸ் ஃபுட்டு நம்ம சாப்பிட்ணும். அப்போ என்ன பண்ணணும்? சாத்வீகமான உணவு முறைகளை நம்ம நைட்டில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்ம முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நைட்டு நம்ம டின்னர் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:30 இஸ் அ ரைட் டைம். 7:30 முடியாது இப்போ இருக்கிற சூழ்நிலைனா மேக்ஸிமம் 9:30க்குள்ளே உங்களுடைய டின்னர் டைமை முடிச்சிடுங்க. ஏன்னா 9:30க்கு முடிக்கிறவங்க, டின்னர் டைம் முடிக்கிறவங்க அதுக்கப்புறம் தூங்க போகிற நேரம் என்னவாக இருக்கும்? 11 o'clock, 10:30, 11 o'clock இருக்கும். ஸோ அது உங்களுக்கு கரெக்டான டைம். 10:30 தூங்க போகிறவங்களா இருந்தால் 7:30, 8 o'clockக்குள்ளே உங்கள் டின்னரை முடிச்சிடுங்க. ஏன்னா சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் ஓய்வெடுக்க போகிறீங்க. அப்போ உடலில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் செரித்து ஒரு காமன் நிலை, சமநிலைக்கு வரும்போது நீங்கள் தூங்கும்போது தான் அப்போ என்ன ஆகும்? உங்களுடைய இன்னர் ஆர்கன்ஸும் உங்களோட சேர்ந்து ரெஸ்ட் எடுக்கும். அப்படி ரெஸ்ட் எடுத்தால் தான் மறுநாள் காலையில் ஆக்டிவாக இருக்க முடியும். ஸோ இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற உணவு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நான் ரொம்ப லைட் டின்னர் ரொம்ப லைட்டாக தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, கோதுமை தோசை, மில்லட் தோசை அந்த மாதிரி சாப்பிட்லாம். நாங்கள் சொல்லுவோம் டயட்டில் இருக்கும்போது, டயட்டிஷனாக நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 6 மணிக்கு மேலே அரிசி சார்ந்த உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துடுங்க. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, அரிசி சார்ந்த உணவுகளுக்கு சின்னதாக ஒரு நம்ம ஸ்டமக்கை ப்ளோட்னஸ் பண்ணுற தன்மை உண்டு. அதுக்கு பேர் கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஃபுட்டுக்கு என்னென்னா நம்ம ப்ளோட்னஸ் கொடுக்குற தன்மை உண்டு. அப்போ என்ன பண்ணணும்? அதனால் 6 மணிக்கு மேலே நம்மளுடைய தொப்பை நமக்கு இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே 6 மணிக்கு மேலே அரிசி சார்ந்த உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. அதுக்காக நீங்கள் சப்பாத்தி தான் சாப்பிடணும்னு சொல்ல மாட்டேன். மில்லட் தோசை, கம்பு தோசை, சோள தோசை, அப்புறம் கேழ்வரகு அடை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்த்தியஸ்ட் ஃபுட்டை நல்லாவே சாப்பிட்லாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஃபுட்டை நீங்கள் சாப்பிடணும். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. சாப்பிட்டுலாம் ஃப்ரூட் சாப்பிடணும்லாம் கிடையாது. சாப்பிட்றதுக்கு டின்னர் சாப்பிட்றதுக்கு ஒரு 1 hour 2 hour ½ an hour முன்னாடியாவது ஒரு நல்ல ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு டின்னர் போங்க. அது உங்களை இன்னும் ஆக்டிவாக வச்சுக்கும். ஸோ இப்போ அவங்களுக்கு உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி அண்டர் வெயிட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணால் ஒரு மில்க்கு குடிக்கலாம். ஒபேசிட்டியாக இருக்கவங்க நல்ல ஹாட் வாட்டர் குடிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நல்ல ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு பண்ணுறது. இப்போ நான் ரொம்ப ஒபேசிட்டியாக இருக்கேன், எனக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருது, காலையில் ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு நல்ல கோவா, பப்பாயா, பொமுகிரனட் இதெல்லாம் என்ன பேருன்னா ஃபேட் எலிமினேட்டர் ஃப்ரூட்ஸ்னே பேர். இந்த ஃப்ரூட்ஸ்லேயே நல்லா சாப்பிட்டுட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா காலையில் எழுந்த உடனே உங்கள் ஸ்டமக் நல்லா க்ளீன் ஆகிடும். ஸோ இது ஒரு நல்ல மெத்தட். அப்படி ரொம்ப ஒபேசிட்டியாக இருக்கவங்க நல்ல ஹாட் வாட்டரை குடிச்சிட்டு படுத்திங்கன்னா காலையில் உங்கள் ஸ்டமக் க்ளீன் ஆகும், உங்கள் பவுல் மூமெண்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதை ஒரு டெக்னிக்கை கண்டிப்பாக கடைபிடிச்சிடுங்க. காலையில் நைட்டு தூங்க போகும்போது ஒரு பீஸ்ஃபுல்லாக, அதாவது சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது. படுத்தா நம்ம உடம்புல அக்யூமுலேட் ஆகிடும். ஸோ அப்படி இல்லாமல் ஒரு 1.5 hours 2 hours கேப் விட்டுட்டு நீங்கள் படுக்க போனீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். டெய்லி நைட் ஆயில் ஃபுல்லாக நல்ல ஆயில் கொஞ்சம் லைட் ஹீட்டில் இருக்கிற ஃபுல்லாக அப்ளை பண்ணுவாங்க. ஓவரால் ஹெட் மசாஜ் அம்மா பண்ணிவிட்டு கீ அப்ளை பண்ணால் கூட ரொம்ப நல்லா ஷைனாக அண்ட் சாஃப்டாகும். எனக்கு ஒரு ½ an hour வைக்கணும். ட்ரைனஸ் ஆச்சுனாலே டேண்ட்ரஃப் நீங்கள் முன்னாடி சொன்னீங்க.
ஸோ டேண்ட்ரஃப்க்கு பர்டிகுலராக ஏதாச்சும் நீங்கள் விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா? அந்த வெந்தயம் கர்ட் அது ஃபுல்லாக அந்த இது ஐயோ, ஆனால் அது வச்சுட்டு வாஷ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம அவ்வளோதான் உயிரே போயிடும். அவ்வளோ